ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமः. ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி திருவடிகளே சரணம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத போதம் தத்பாத யுக்ம சரசீர ஹபிருங்கராஜம் த்ரயந்த யுக்ம கிருதபூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமः. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கலக்கிய கூர்மம் கலங்கிய அசுரர்கள். தசாவதாரத்தில் இரண்டாவது அவதாரமான கூர்மாவதாரத்தை பற்றி பார்ப்போம். கூர்ம புராண மங்கள ஸ்லோகத்துடன் ஆரம்பிப்போம். வாருங்கள். நமஸ்கிருத்ய அப்ரமேயாய விஷ்ணவே கூர்ம ரூபிணே புராணம் சம்பிரபக்ஷாமி எதுக்தம் விஸ்வயோனினா. மனதிற்கு புலப்படாத அப்பிரமேயனான விஷ்ணுவே, உலகின் ஆரம்பமாயிருக்கும் விஸ்வயோனியே, உந்தன் கூர்மமாகிய ஆமை அவதாரத்தை வணங்கி இந்த புராணத்தை விவரிக்கிறேன். தேவர்கள் அசுரர்களின் தொல்லையால் வலுவிழந்து காணப்பட்டார்கள். திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் அவரிடம் சரணடைந்தார்கள். விஷ்ணு மனம் இறங்கி ஒரு வழி சொன்னார். இந்த கடலை கடைந்து வரும் அமுதத்தை பருகினால் நீடூடி வாழலாம் என்றார். இந்திரன் பலம் இழந்ததால் தன்மீதே சந்தேகம் கொண்டு, இத்தனை பெரிய கடலை நாங்கள் எப்படி கடைவது என்று ஸ்ரீ விஷ்ணுவிடமே வழி கேட்டார். ஸ்ரீ விஷ்ணு அசுரர்களை நாடச் சொன்னார். பதிலுக்கு இந்திரன், அசுரர்களால் தான் எங்களுக்கு தொல்லையே, அவர்களிடமே எப்படி உதவி கேட்பது என்று கேட்டார். இதை கேட்ட விஷ்ணு, காரியமாக வேண்டுமென்றால் நண்பன் எதிரி என்று பார்க்க கூடாது என்றார். இதில் விஷ்ணு நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம், நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்றால் எவரிடமும் உதவி கேட்கலாம். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது போல. இந்திரனோ, அசுரர்கள் அமுதத்தை திருடிவிட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டார். அதற்குத்தானே நான் இருக்கிறேன் என்று மகாவிஷ்ணு சிரித்துக் கொண்டே பதிலளித்தார். எதை வைத்து கடைவது என்று இந்திரன் கேட்டார். விஷ்ணு மேலும் சொன்னார், மந்திர மலையை மத்தாக வைத்து, வாசுகி பாம்பை கயிறாக வைத்து, பாம்பின் தலை பகுதியை அசுரர்கள் பிடித்து, வால் பகுதியை நீங்கள் பிடித்து கடையுங்கள் என்று சொன்னார். இந்திரன் தனது மந்த மதியினால், நாங்களே பாம்பின் தலையை பிடித்தால் என்ன என்று ஆணவத்துடன் கேட்டார். விஷ்ணு சொன்னார், இந்த ஆணவத்தின் வெளிப்பாடுதான் நீங்கள் சக்தியின்றி இருக்கிறீர்கள் என்று சொன்னார். நான் சொல்வதை அப்படியே கேளுங்கள். வாசுகியின் தலைப்பகுதி விஷம் உமிழும், இதனால் அசுரர்கள் செத்து மடிவர். இந்திரனோ, இதற்கு அசுரர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்று கேட்டார். ஸ்ரீ மகாவிஷ்ணு, தேவர்களே, முதலில் நாங்கள் தான் தலையை பகுதியை பிடிப்போம், ஏனென்றால் நாங்கள் தான் பலசாலிகள் என்று சொல்லுங்கள். அசுரர்கள் உடனே, இல்லை இல்லை, நாங்கள் தான் பிடிப்போம், ஏனென்றால் நாங்கள் தான் பலசாலிகள் என்று அடம் பிடிப்பார்கள். அதை காரணமாக காட்டி, சரி என்று உடனே விட்டுக் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். இதிலிருந்து விஷ்ணு நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம், நம்மிடம் பேசுபவர்கள் தனக்கு சாதகமான பதிலை எந்த வழியிலும் பெற முயல்வார்கள். நாம் ஆணவத்தோடு இருந்தால் நம் கண் மறைக்கப்படும், நாம் நமது சாதகமான சூழ்நிலையை இழந்து விடுவோம். இது தேவர்கள் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம். சொன்னபடியே இந்திரன் அசுரர்களிடம் ஒப்பந்தம் செய்தார். தேவர்கள் அசுரர்கள் ஒன்று கூடினர். மந்திர மலையை திருப்பார்கடலில் மத்தாக வைத்து, வாசுகி பாம்பை குன்றின் மீது சுற்றி கயிறாக கட்டப்பட்டு திருப்பார்கடல் கடையப்பட்டது. மந்திரமலை கீழே மூழ்கத் தொடங்கியது. ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு மிகப்பெரிய கூர்ம ஆமை வடிவம் எடுத்தார். அதாவது 1,00,000 யோஜனை தூரம் அளவிற்கு பெரிதாக வடிவம் எடுத்து மலையை தன் ஓட்டின் மீது தாங்கத் தொடங்கினார். ஆனால் மலை மேலே நழுவி செல்ல தொடங்கியது. அதற்கு மகாவிஷ்ணு அருவமாய் ஒரு உருவம் எடுத்து மலையை மேலிருந்து கீழ் அழுத்தினார். திருப்பார்கடல் கடைவது தொடர்ந்தது. மலையின் அசைவு ஆமை வடிவத்தில் உள்ள பெருமாளுக்கு முதுகு சொரிந்து விட்டது போல் இருந்தது. இதை சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்தில் தியான ஸ்லோகமாக தெரிவிக்கிறார்.
அவ்யாசுர்புவனத்ரயீ மணிபிருதம் கண்டூர நைரத்ரிணா நித்ராணஸ்ய பரஸ்ய கூர்ம வபுஷோ நிஸ்வாசவாதோர்மயः யத்திக்ஷேபண சம்ஸ்கிருதோததிபய பிரேங்கோல பர்யங்கிகா நித்யாரோஹண நிர்விருதோ விஹரதே தேவ சஹைவ ஸ்ரீயா. எம்பெருமான் திருமுதுகின் மேல் இப்படியும் அப்படியும் அசையும் அந்த மலையின் அசைவு மூவுலகையும் காப்பதற்கான அரிப்பை சொரிந்து விடுவது போல் இதமாக இருந்தது. அந்த அலைகள் ஆகிய கட்டிலில் கூர்மமூர்த்தியான பெருமாள் பிராட்டியுடன் சௌக்கியமாக இருக்கிறார்கள் என்று கூர்ம அவதாரத்தை தியானம் செய்ய வேண்டும் என்று சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். சமுத்திர மதனம், அதாவது கடல் கடைவது தொடர்ந்தது. ஒரு பொருளாக வெளிப்பட ஆரம்பித்தது. முதலில் ஆலகால விஷம் வந்தது. இதை தேவர்களோ அசுரர்களோ ஒப்பந்தப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் விஷத்தை உலக நலன் கருதி சிவபெருமான் பருகினார். விஷம் பரவாமல் இருக்க பார்வதி தேவி சிவன் கழுத்தை பிடித்தாள். சிவனின் கழுத்து நீலவண்ணமானது. அன்று முதல் சிவன் நீலகண்டன் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். அடுத்தது காமதேனு பசு வெளிப்பட்டது. அந்த பசு எதை கேட்டாலும் கொடுக்கும். அதை மகரிஷி வசிஷ்டர் உலக நலன் கருதி வாங்கிக் கொண்டார். உச்சைஸ்ரவஸ் என்ற 7 தலை குதிரையின் தலைவன் இந்திரனின் வசம் சென்றது. ஐராவதம் என்ற வெள்ளை நிற யானை இந்திரனின் வாகனமானது. கௌஸ்துபமணி அலங்கார பிரியனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சென்றது. பாரிஜாத மரம் அதன் அடியில் நின்று எதை நினைத்தாலும் நடத்திவிடும். அந்த மரம் ஸ்வர்க்கத்தில் வைக்கப்பட்டது. அப்சரஸ் என்ற அழகிய நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள் ஸ்வர்க்கம் சென்றன. சந்திரன் என்கிற நிலவு சிவனின் தலையை அலங்கரித்தது. அன்று முதல் சிவன் சந்திரசேகரன் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். சங்கம் என்ற பாஞ்சஜன்யம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருத்தோள்களை அலங்கரித்தன. சாரங்கம் என்ற தெய்வீகவில் விஷ்ணுவின் திருக்கைகளை அலங்கரித்தன. தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவை மாலை அணிவித்து திருக்கல்யாணம் செய்து கொண்டாள். அன்று முதல் விஷ்ணுவின் திருமார்பு புகுந்த வீடானது. சமுத்திரம் பிறந்த வீடானது. அன்று முதல் சமுத்திரராஜன் பெருமாளுக்கு மாமனார் ஆகிவிட்டார். இதனால் தானோ என்னவோ ராமாவதாரத்தில் ஸ்ரீராமர் திருப்புல்லானி கடற்கரையில் 3 நாள் விரதம் இருந்தார் போலும். மாமனார் என்ற மரியாதையை காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக. பெருமாளின் இந்த முழு லீலையின் நோக்கமே ஸ்ரீ லட்சுமி தேவியிடம் விளையாடுவதற்காகத்தான். இங்கே கூர்ந்து கவனித்தால் பெருமாள் குறைந்தது 7 அவதாரம் எடுத்துள்ளார் என்பது தெளிவாகிறது. மகாவிஷ்ணுவாய், கூர்மமாய், அருவமாய், மந்திர மலையாய், வாசுகி பாம்பாய், தன்வந்தரியாய், மோகினியாய் என்று 7 அவதாரம் எடுத்தது போல் தெரிகிறது. பசும்பாலை கடைந்தால் வெண்ணெய் வருவது போல் திருப்பாலை கடைந்ததால் அமுத குடத்துடன் ஸ்ரீ தன்வந்தரி பகவான் வெளிவந்தார். வைத்தியோ நாராயணோ ஹரிஹி என்பார்கள். வைத்தியனுக்கெல்லாம் வைத்தியன் இந்த தன்வந்தரி பகவான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ என்று இந்த ஸ்லோகத்தினால் உடல் வியாதி மற்றும் மனவியாதி இரண்டுமே விலகும். தேவர்கள் ஜெயித்தால் என்ன, அசுரர்கள் ஜெயித்தால் என்ன, விஷ்ணு எதற்கு இதில் தலையிடுகிறார் என்று உங்களுக்கு தோன்றும். எனக்கு 2 காரணம் தோன்றியது. முதல் காரணம், தேவர்கள் பூமியில் இயற்கையை சமன் செய்ய நியமிக்கப்பட்டவர்கள். இந்திரியங்களுக்கு அதிபதி இந்திரன் என்று வேதம் சொல்லுகிறது. காலாகாலத்தில் மழை பொழிய, கடல் தன் எல்லைக்குள் இருக்க, காற்று தென்றலாக உலவு வர, நெருப்பு உணவை செரிமானம் செய்ய, வாசனை மற்றும் தொடு உணர்வு செயல்பட. இது அசுரர்கள் வசம் சென்றால் தன் இச்சைக்கு ஏற்றது போல் மாற்றி விடுவார்கள். அழிவு நிச்சயம். இதை அனைத்தும் நம் மனித நன்மைக்காக பெருமாள் காப்பாற்றுகிறார். 2வது காரணம், சரணாகதி செய்துவிட்டால் மகாவிஷ்ணு யார் என்ன என்று பார்க்க மாட்டார். கண்மூடித்தனமாக காப்பாற்றுவார் எம்பெருமான். இதுவே ஸ்ரீமன் நாராயணனின் குணம். இதில் கவனிக்க வேண்டியது, அசுரர்கள் விஷ்ணுவிடம் சரணாகதி செய்தால் அவர்களையும் சேர்த்து காப்பாற்றுவான் எம்பெருமான். பிரகலாதன் ஒரு எடுத்துக்காட்டு. தன்வந்தரியிடம் இருந்து அசுரர்கள் அமுத குடத்தை சட் என்று பிடுங்கிக் கொண்டனர். இதை கண்ட மகாவிஷ்ணு அழகிய மோகினி அவதாரம் எடுத்தார். பெண் அமுதமான மோகினியால் மயங்கி கடல் அமுதத்தை கோட்டை விட்டனர் அசுரர்கள். மோகினி தேவர்களுக்கு அமுதத்தை முதலில் பகிர்ந்தளிக்க ஆரம்பித்தாள். இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று உணர்ந்து
ராகு என்ற அசுரன் தேவர்களின் வரிசையில் தேவர்கள் போல் மாறுவேடம் அணிந்து அமர்ந்தார். இதை கண்ட சூரிய சந்திர தேவர்கள் ராகுவை மோகினியிடம் காட்டிக் கொடுத்தனர். பெருமாள் உடனே சுதர்சன சக்கர பிரயோகம் செய்து ராகுவின் தலையை துண்டித்தார். தலை தனியாக உடம்பு தனியாக பிரிந்தது. ஆனால் ராகு ஏற்கனவே ஒரு துளி அமுதம் பருகியதால் உயிர் பிரியாமல் நேர் கிரகமாக ராகு கேது என்று 2 உடம்பாக செயல்பட்டனர். கூர்ம அவதாரத்தை திருமழிசை ஆழ்வார் திருச்செந்து விருத்தத்தில் மிகவும் சுவாரஸ்யமாக அனுபவிக்கிறார். அரங்கனே தரங்கனீர் கலங்க அன்று குன்று சூழ் மரங்கள் தேய மாநிலம் குலுங்க மாசு நம்சுலாய் பெருங்கனி கடைந்த போது நின்ற சூரர் என் செய்தார் குரங்கையால் உகந்த எந்த கூறு தேர வேறுதே. திருவரங்கனே, மந்திரமலையும் நீயே, வாசுகு பாம்பும் நீயே, கூர்மமும் நீயே, அருவமாய் நின்ற உருவமும் நீயே, மோகினியும் நீயே, தன்வந்திரியும் நீயே, இத்தனையும் நீயாகி அமுதத்தை கடைந்தாய். ஆனால் தேவாசுரர்கள் கடைந்தது போல் நாடகம் ஆடுகிறாயே. ஆழ்வார் சொல்லாமல் சொல்லிய விஷயம் இதோ உங்களுக்காக. குன்றம் ஏந்தி குளிர் மழை காக்க கண்ணனாக நின்றாயே. குன்றம் சுமப்பது உனக்கொன்றும் புதிதல்ல. அன்று தேவர்களுக்காக சுமந்தாய், இன்று நீ மனிதர்களுக்காக சுமக்கிறாய். பக்தனுக்காக எந்தவித பாரத்தையும் சுமப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் என்று நீ நிரூபித்து விட்டாய். ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி திருவடிகளே சரணம்.